ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிக்னாமெட்ரி எம்சிக்யூ கஷ்டமா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் டீச் மட்டும் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் சேலஞ்சும் இருக்குது. வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 0ன்னு ஆகுது. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி வச்சு சம் ட்ரை பண்ணாதீங்க. இதில் இந்த வீடியோவில் எந்த ஒரு சம்முமே அந்த மாதிரி ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி போட போகிறதில்ல. ட்ரிக்னாமெட்ரி டேபிளை மட்டும் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கான டைம் முடிஞ்சிருக்கும். சில பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து இந்த டைம்குள்ளே முடிச்சிருக்க மாட்டீங்க. நான் எப்படி இதை குயிக்காக சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 0 ஆகணும். அப்படின்னா காஸ் வந்து என்ன ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ போட்டால் 0 ஆகும்? நமக்கு வந்து 90 டிகிரி போட்டால் 0 ஆகும்னு முன்னாடியே தெரியும். அப்போ இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வர மாதிரி ஒரு ஆல்ஃபா பீட்டா நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம், பீட்டா என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். ஆனால் அந்த ஆல்ஃபா பீட்டா பற்றி நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ஃபா 0 டிகிரின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன இருக்கோ அந்த டீட்டா வேல்யூஸ் மட்டும் தான் நான் சூஸ் பண்ண போகிறோம். பீட்டா வந்து 90 டிகிரின்னு சூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வந்துடும். கரெக்ட் தானே? அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 90 டிகிரி, அப்போ 0ன்னு வந்துடும். இப்போ நம்ம கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காஸ் 45 டிகிரி கிடைக்கும். காஸ் 45 டிகிரியோட ஆன்சர் வந்து நமக்கு 1/√2ன்னு நல்லாவே தெரியும் ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் இருந்து. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? உங்களுக்கான செகண்ட் கொஷின். இந்த கொஷினில் tan வேல்யூ, காஸ் வேல்யூ அண்ட் சீக்கன் வேல்யூ இந்த மூணுமே ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல இருந்து ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ டேனு, காசு, சீக்கன் இதில் டேனும் சீக்கனும் ஒரு சில இடத்துல நமக்கு என்ன ஆகும்? அன்டிஃபைனாக மாறும். அந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி வேல்யூவை சூஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கான டைம் முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. ஏன் வந்து நம்ம அன்டிஃபைன் வேல்யூவை சூஸ் பண்ணக்கூடாதுன்னா நமக்கு ஆப்ஷனில் நம்பர்ஸ் தான் இருக்குது, நாட் டிஃபைன் எங்கேயும் இல்லை. அப்போ டேன் டீட்டா வேல்யூ, சீக்கன் டீட்டா வேல்யூ அன்டிஃபைன் ஆகாத டீட்டா வேல்யூவை சூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நாம் என்ன இப்போ சூஸ் பண்ண போகிறோம்னா டீட்டா வந்து 0 டிகிரின்னு எல்லாத்துக்கும் சூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரே டீட்டா தான் எடுக்கணும். டேனுக்கு ஒரு டீட்டா வேல்யூ, காஸ்க்கு ஒரு டீட்டா வேல்யூ, சீக்கனுக்கு அப்படி வேறு வேறு எடுக்கக்கூடாது. ஒரே டீட்டா வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ டேன் ஸ்கொயர் 0 டிகிரி, அப்போ என்ன கிடைக்கும்? டேன் 0 டிகிரியோட ஆன்சர் 0 தான். அப்போ டேன் ஸ்கொயர் 0 டிகிரியும் 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 1/காஸ் டீட்டா, அப்போ காஸ் 0 டிகிரின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்புறம் சீக்கன் 0 டிகிரின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நமக்கு காஸ் 0 டிகிரியோட ஆன்சர் வந்து 1ன்னு தெரியும். சீக்கன் 0 டிகிரியோட ஆன்சர் வந்து அதுவும் 1 தான் சம்மில். அப்போ நமக்கு 0 - 1 என்ன கிடைக்கும்? -1ன்னு கிடைக்கும். ஸோ -1 எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் சி. ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாமா? தேர்ட் சம். உங்களுக்கான தேர்ட் சம் x/3 வந்து 2 sin a கொடுத்துருக்காங்க. y/3 வந்து 2 cos a கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் என்ன, ஒய் என்னன்னு கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சிட்டு இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ எது சூஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் எவ்வளோ குயிக்காக கிடைக்கும்னு இருக்கும். உங்களுக்கான டைமர் முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து x/3 = 2 sin a நம்ம இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 6 sin a எழுத போகிறோம். அதே மாதிரி y/3 அந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 6 cos a எழுத போகிறோம். இப்போ இதுதான் நமக்கான சம்மு. இந்த சம்மில் நான் ஏ இங்கே வந்து டீட்டாவே இல்லையே,
எங்கே சார் தீட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ இருக்குங்களே, ஏ தான் நமக்கு தீட்டா வேல்யூ. ஸோ ஏ வந்து நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா சம்மில் 0 டிகிரி, சிம்பிளாக 0 டிகிரி சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 சைன் 0 டிகிரின்னு வரும். சைன் 0 டிகிரியோட ஆன்சர் 0 தான். அப்போ 6 ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் வந்து 0ன்னு கிடைச்சிடும். ஒய் ஈக்குவல் டு அதே ஏ வந்து 0 டிகிரி தான். நீங்கள் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கூடாது, ஒரே ஏ தான் ஃபுல் சம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 6 காஸ் 0 டிகிரி, காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் 1 வந்து 6ன்னு வரும். இப்போ ரொம்ப சிம்பிளாக எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் 0, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, ஒய் ஸ்கொயர் ஆன்சர் 6, சாரி ஒய் ஆன்சர் 6, ஸ்கொயர் பண்ணால் 6 ஸ்கொயர். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 36ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் சம் போலாமா? ரெடியா? கொஷின் 4 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து ஈக்குவல் டு பி காஸ் பவர் 3 ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு கியூ சைன் பவர் 3 ஆல்ஃபா. எக்ஸை பியால் டிவைட் பண்ணி 2/3 பண்ணும். அதே மாதிரி ஒய்யை கியூவால் டிவைட் பண்ணி 2/3 பண்ணி கிடைக்கிற ஆன்சரை ஆட் பண்ணிக்கணும். இதோட ஆன்சர் தான் ஆப்ஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸு ஒய் மட்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். இப்போ டைம் முடிஞ்சிருக்கும். நான் இந்த கொஷினை எப்படி உங்களுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும். இதில் டீட்டா எங்கே இருக்குது? ஆல்ஃபா தான் நமக்கு டீட்டா. ஸோ ஆல்ஃபா வந்து நான் 0 டிகிரின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி காஸ் 0 டிகிரி பவர் 3ன்னு வரும். காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி மட்டும் வரும். இதே மாதிரி இதே ஆல்ஃபா வேல்யூ தான் எங்கே எடுக்கணும்? ஒய்லேயே எடுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு கியூ சைன் பவர் 3 ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இருக்க இடத்துல 0 டிகிரி, பவர் 3 பண்ணுங்கள். சைன் 0 டிகிரி 0 தான். ஸோ அப்போ கியூ இன்ட்டு 0 0ன்னு மாறிடும். இப்போ நமக்கு எக்ஸு ஒய்யும் கிடைச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஷினில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸை பியால் டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் வந்து பி தான், அதை பியால் டிவைட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒய்யை கியூவால் டிவைட் பண்ணணும். கியூ வந்து ஒய் வந்து 0, கியூவால் டிவைட் பண்ண போகிறோம். நம்ம டிவைட் பண்ணி பவர் என்ன எடுத்தாலும் மாற போகிறதில்ல, ஏன்னா பியும் டிவைட் ஆகி 1 வந்துடும். அதே மாதிரி கியூவும் 0 கியூவை டிவைட் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும். பவர் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ட்ரிக்னாமெட்ரி டேபிளை வச்சு நிறைய சம் போட முடியும். ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் எம்சிக்யூவில் யூஸ் பண்ணால் டைம் ரொம்ப ஆகும். மோஸ்ட் ஆஃப் த சம் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வச்சு போடுற மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் போர்டில் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. அதே மாடலாக இந்த டைமும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 5, சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எம் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷனில் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு? சீக்கன் தீட்டாவையும் டான் தீட்டாவையும் ஆட் பண்ண ஆன்சர் தான் ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. நீங்கள் எம் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் ஆப்ஷனில் இருக்க ஆன்சரையும் சீக்கன் தீட்டா அண்ட் டான் தீட்டாவோட ஆன்சரையும் ரிலேட் பண்ணி சம் போட முடியும். இப்போ மோஸ்ட்டாக டைம் முடிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சம்மை எப்படி நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் பண்ண போகிறதில்ல. தீட்டா வந்து 0 டிகிரின்னு சூஸ் பண்ண போகிறேன். இப்போ சீக்கன் 0 டிகிரி என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். சீக்கன் 0 டிகிரி 1. அதே மாதிரி டான் 0 டிகிரி என்ன ஆகும்? டான் 0 டிகிரி 0. அப்போ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு எம்னு வரும். ஸோ அப்போ எம்மோட வேல்யூ வந்து 1. இது ஃபஸ்ட்டு ஓகேங்களா? எம் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, சீக்கன் தீட்டாவையும் டான் தீட்டாவையும் ஆட் பண்ண ஆன்சர் எடுத்து வச்சுட்டு அது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு எம்மோட ரிலேட் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். இப்போ சீக்கன் 0 டிகிரி ப்ளஸ் டான் 0 டிகிரி ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும்? 0 டிகிரி, சீக்கன் 0 டிகிரி 1, டான் 0 டிகிரி வந்து 0. ஸோ அப்போ 1 + 0 வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு 1ங்கிற ஆன்சரை கொடுக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு எம் வேல்யூ தெரியும். 1 மைனஸ் 1 டிவைடட் பை எம் வந்து என்னென்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? 1ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 மைனஸ் 1 0ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன தேவை? 1ன்னு தானே ஆன்சர் தேவை. சீக்கன் தீட்டாவும் டான் தீட்டாவும் ஆட் பண்ண ஆன்சர், அதனால் அது ராங். பி ஆப்ஷனில் எம் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ எம் இருக்கு இடத்துல 1ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் மைனஸ் 1 0. அப்போ அதுவும் கரெக்ட் இல்லை. அதே மாதிரி
டி ஆப்ஷன் பாருங்க மைனஸ் எம்னு இருக்கு. அப்போ மைனஸ் ஒன்றுன்னு வரும். நமக்கு வந்து ஒன்னு தான் தேவை. ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் எல்லா ஆப்ஷனையும் போட்டு பார்க்கணும்? நான் ஒரு 2 ஆப்ஷன் போட்டு பார்த்து 1 வந்தாவே ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம யூஸ் பண்றது எலிமினேஷன் மெத்தட். அப்படின்னா 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் தப்புன்னு சொன்னாதான் ஒரு ஆன்சர் கரெக்ட்னு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்றோம். புரிஞ்சதுங்களா? சில சம்ல தீட்டா வேல்யூ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அதுல ஒரே ஒரு ஆன்சர் வந்து வராது. 2 ஆன்சர் வந்து கரெக்ட்னு மாறி வரும். அப்ப எப்படி பண்ணணும்னா தீட்டா வேல்யூவை வேற தீட்டாவை மாத்தி பார்க்கணும். அப்ப 2ல ஏதாவது ஒன்று கரெக்ட்னு கிடைக்கும். 50-50 வரும். ஒரு சில தீட்டா வேல்யூ சூஸ் பண்றப்ப 2 ஆப்ஷன் கரெக்ட் மாதிரி காட்டும். அந்த மாதிரி சம்மும் நம்ம இன்கேஸ் அப்கமிங் இதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இதே மாதிரி எம்சிக்யூ, போர்ட் ரிலேட்டட் எம்சிக்யூ, சிபிஎஸ்சி 10th ரிலேட்டட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே ப்ரைம் மேக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ரெகுலர் எம்சிக்யூ அப்டேட்ஸ் வரும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கொஷின் நம்பர் 6க்கு நம்ம போகலாம். கொஷின் நம்பர் 6 வந்து காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவை ஆட் பண்ண ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை எங்கேயுமே நம்பர்ஸ் கிடையாது, அப்போ கண்டிப்பாக ஐடென்டி வச்சு தான் போடணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. இதை ஐடென்டி வச்சும் போடலாம். அதை விட ஈஸியாக ட்ரிக்னோமெட்ரி டேபிள் வச்சும் போட முடியும். நீங்கள் காட் தீட்டாவும் டேன் தீட்டாவும் அன்டிஃபைனாக இல்லாத ஒரு இடத்த வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து காட் தீட்டாவும் டேன் தீட்டாவும் அன்டிஃபைனாக இருக்கக்கூடாது, எனக்கு ஈஸியான ஆன்சர் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு தீட்டாவை சூஸ் பண்ண போகிறேன். 45 டிகிரின்னு நீங்கள் எந்த தீட்டா வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் இப்போ 45 டிகிரின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். காட் 45 டிகிரி ஆன்சர் என்ன அண்டு டேன் 45 டிகிரி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ண ஆன்சர் தான் ஆப்ஷனில் வரும். ஸோ காட் 45 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன, டேன் 45யோட ரெசிப்ரோகல் டேர்ம் தான். ஸோ ஒன்றுனே வரும். டேன் 45 டிகிரி 1. ஸோ ஆட் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு வந்து தீட்டா வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணால் 2ன்னு வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொசிகன் தீட்டா அண்டு காஸ் தீட்டா இருக்குது. கொசிகன் 45 டிகிரி எதோட ரெசிப்ரோகல் டேர்ம், சைனோட ரெசிப்ரோகல் டேர்ம். அப்போ கொசிகன் 45 டிகிரி √2ன்னு வரும். ஓகே. சீக்கன் 45 டிகிரி எதோட ரெசிப்ரோகல் டேர்ம், காஸ் 45யோட ரெசிப்ரோகல் டேர்ம். அப்போ அதுவும் √2ன்னு வரும். அப்போ √2 அண்ட் √2வை மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். சரி, ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தானே அப்படின்னு போட்டு முடிச்சிடக்கூடாது. நம்ம என்ன சொன்னோம் போனோம் இதுலேயே, நம்ம போடுறது எலிமினேஷன் மெத்தட். அப்போ எல்லா ஆப்ஷனுமே தப்புன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்கும், அதை மட்டும் வச்சுக்கணும். அதாவது 3 ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் மட்டும் கரெக்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகே. ஆப்ஷன் பி பாருங்க, சைன் 45 டிகிரி வந்து 1/√2. சீக்கன் 45 டிகிரி வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் √2ன்னு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் இல்லை, ஏன்னா நமக்கு வந்து 2ன்னு தேவை. ஏன்னா நம்ம ஆட் பண்ண ஆன்சர் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, காஸ் 45 டிகிரி வந்து 1/√2, டேன் 45 டிகிரி வந்து 1. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1/√2 தான் வரும். அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்ட் இல்லை. இப்போ ஆப்ஷன் டி ட்ரை பண்ண போகிறோம். ஆப்ஷன் டி வந்து சைன் 45 டிகிரி வந்து 1/√2, காஸ் 45 டிகிரியும் 1/√2 தான். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/2 தான் வரும். நமக்கு 2ன்னு தான் வேணும். ஸோ அதனால் டியும் தப்பு. அதனால எலிமினேஷன் மெத்தட் படி ஆப்ஷன் ஏ கரெக்டு. எல்லாருக்கும் புரிஞ்சதுங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி டேபிளை வச்சு எல்லாத்தையும் போட முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 7. இதில் சீக்கன் டீட்டாவை காட் டீட்டாவை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இதுலேயும் நம்பர்ஸ் கிடையாது, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி யூஸ் பண்ணி போடலாம். பட் நம்ம ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வச்சு தான் போட போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன் இம்பார்ட்டன்னா, இதில் ஒரு பர்டிகுலர் தீட்டா வேல்யூவை நான் சூஸ் பண்ணுறப்ப எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் ஆகாது. 2 ஆப்ஷன் வந்து கரெக்ட் மாதிரியே இருக்கும். அதனால இந்த மாடலை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம்னு இந்த இதில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் தீட்டா வேல்யூ வந்து 45 டிகிரின்னு இருக்க போகிறேன். கொஷின் வந்து சீக்கன் தீட்டா. அப்போ சீக்கன் 45 டிகிரி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் 45 டிகிரிக்கு √2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து √2ன்னு கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இதில் ஆப்ஷன் வந்து எல்லாமே காட் தீட்டால எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கனால காட் 45 டிகிரியோட ஆன்சரும் நமக்கு தேவைப்படுது. காட் 45 டிகிரி வந்து 1. இப்போ ஆப்ஷன் ஏலேருந்து ட்ரை பண்ணலாம். 45 டிகிரி வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஆப்ஷன் ஏல காட் இருக்க இடத்துல 45 டிகிரி. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1 + 1 / 1. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 2ன்னு வரும்.
ஆனால் நமக்கு வந்து எனக்கு தேவை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தேவை, அதனால ஆப்ஷன் ஏ கரெக்ட் இல்லை. இப்போ ஆப்ஷன் பியில் காட் ஸ்கொயர் டீட்டாவில் காட் இருக்கிற இடத்துல 45 டிகிரி போட்டால் 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஸோ 1 + 1 வந்து ஸ்கொயர் ரூட் 2 வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஆப்ஷன் சி போய் பார்க்கலாம். ஆப்ஷன் சிலையும் போய் போட்டிங்கன்னா காட் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 1 வந்துடும். கீழே டினாமினேட்டர் காட் 45 டிகிரி 1 வந்துடும். அதுவும் 1 + 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சியுமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கடைசி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் 1 - காட் 45 டிகிரி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1, கீழே டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு 0ன்னு ஆயிரும். ஸோ சாரி 1ன்னு ஆயிரும் கீழே டினாமினேட்டர், மேலே நியூமரேட்டர் 1 - 1 0ன்னு மாறிடும். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் இல்லை. இப்போ நமக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிகோமெட்ரி தீட்டா வேல்யூவை மாற்ற போகிறோம். தீட்டா வேல்யூ 45 டிகிரின்னு இருந்ததில் அதுக்கு பதிலாக தீட்டா வேல்யூ 30 டிகிரின்னு இப்போ மாற்ற போகிறோம். அப்போ சீக்கன் 30 டிகிரி தான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை. சீக்கன் 30 டிகிரி வந்து 2/√3. அதே மாதிரி காட் 30 டிகிரி வந்து √3. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? ஆப்ஷனில் 30 டிகிரின்னு போட்ட பின்னாடி 2/√3 சீக்கன் 30 டிகிரியோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு எலிமினேட் ஆகலை, அது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + காட் ஸ்கொயர் 30 டிகிரி. அப்போ காட் 30 டிகிரி வந்து √3 ஸ்கொயர் பண்ணால் 3ன்னு வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2ன்னு வந்துடும். அப்போ 2ன்னு வந்ததுன்னா என்ன? நமக்கு தேவை 30 டிகிரியில் 2/√3ன்னு தானே வேணும். அப்போ அது வரல. அப்போ ஆப்ஷன் பி தப்பு. இப்போ 3 ஆப்ஷன் நீங்கள் ராங்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டைரெக்டாக அந்த சி ஆப்ஷனை செக் பண்ண அவசியம் இல்லை, டைரெக்டாக கரெக்டுன்னு போட்டுருங்க. எக்ஸாமில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க செக் பண்ணி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்பர் 8 இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மற்ற ப்ரீவியஸ் கொஷினை விட டிஃப்ரெண்ட்டான கொஷின். ஏன்னா நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா = 2 கொடுத்துருக்காங்களே. இதில் ஆல்ஃபா வேல்யூ கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நீங்களாக ஒரு ட்ரிகோனோமெட்ரி தீட்டா வேல்யூவை திங்க் பண்ண தேவையில்ல. இதில் ஆப்ஷனில் இருக்க வேல்யூவில் எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து = 2 வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ கொஷினை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நமக்கான கொஷின் வந்து காட் ஸ்கொயர் தீட்டா, அதாவது இந்த தீட்டா வந்து 45 டிகிரி, அது ஃபிக்ஸ்டு, அது நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஆல்ஃபா வேல்யூ தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா பண்ணால் 2 வரும். அது என்ன ஆல்ஃபா போட்டால் வரும், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதுங்களா? ஃபஸ்ட்டு கொஷின். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் tan ஸ்கொயர் இருக்க இடத்துல அவங்க கொடுத்த 45 டிகிரி மட்டும்தான் போடணும், அது நம்ம மாற்ற முடியாது. காட் ஸ்கொயர் இருக்க இடத்துல ஆல்ஃபா இருக்க இடம் என்னன்னு நமக்கு தெரியாது, அது ஆப்ஷன்லேருந்து நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். tan ஸ்கொயர் 45 டிகிரி வந்து 1ன்னு தெரியும். ஸோ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா = tan ஸ்கொயர் 45 டிகிரி ஆன்சர் 1 + 2 1 + காட் ஸ்கொயர் ஆல்ஃபா = 2 வரும். ஸோ அந்த 1 அந்த சைடு எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணிங்கன்னா காட் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 2 - 1 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ உங்களோட ஒர்க் என்னென்னா கீழே இருக்க ஆப்ஷன்லேருந்து ஆல்ஃபாவை சூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆல்ஃபாவில் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா எப்போ 1 வருது, எந்த ஆப்ஷன் போடுறப்போ வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ஃபா வந்து 30 டிகிரி, அதாவது ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிட்டோம். அப்போ காட் ஸ்கொயர் 30 டிகிரி என்ன ஆகும்? √3. காட் 30 டிகிரி வந்து √3. அப்போ காட் ஸ்கொயர் 30 டிகிரி வந்து √3 ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன வேணும்? 1ன்னு தானே வேணும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் இல்லை. ஆப்ஷன் பி பாருங்கள், ஆல்ஃபா வந்து 45 டிகிரின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ காட் 45 டிகிரி போடணும். காட் 45 டிகிரியோட ஆன்சர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி மேபி கரெக்டாக இருக்கலாம். மற்ற ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிட்டு தான் அது கரெக்டுன்னு சொல்ல முடியும். ஆல்ஃபா வந்து 60 டிகிரி போடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காட் 60 டிகிரி வரும். காட் 60 டிகிரினா 1/√3. 1/√3 ஸ்கொயர் பண்ணால் 1/3ன்னு வரும். அப்போ நமக்கு தேவை 1 தான். ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி ஆல்ஃபா வந்து 90 டிகிரி. காட் 90 டிகிரி 0. அப்போ ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ எல்லாமே ராங் ஆகிட்டு ஆப்ஷன் பி கரெக்டு வரும். புரிஞ்சுதுங்களா? மோஸ்ட் ஆஃப் த சம்மை நம்ம டேபிளை வச்சே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ரெடியா? கொஷின் நம்பர் 9 இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மற்ற சம் மாதிரி கிடையாது. இதை ட்ரிகோனோமெட்ரி டேபிளை வச்சு போடவே முடியாது. எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சம் போடுறப்ப நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு 2 மார்க்கு செக்ஷன் பியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி ஹைப்பர்டெனஸோ அட்ஜசன்ட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி ஈச் ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்ல, அந்த மாடலில் தான் இது போடணும். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இது ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் போட முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 2 டைம்ஸ் tan A ஈக்குவல் டு 3. அப்போ tan A ஈக்குவல் டு 3/2ன்னு வரும். எந்த ஒரு tan θ வேல்யூவும் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் 3/2ன்னு வராது. அப்போ கண்டிப்பாக இது டேபிள் வச்சு போட முடியாது. சரி, இது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேன்னா என்ன உங்களுக்கு? ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு படிச்சிருப்போம். இப்போ நமக்கு ஏ தான் தீட்டா. இப்போ இந்த ஏ தீட்டா இங்கே இருக்கு, இது வந்து 90 டிகிரி. முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்பர்டெனஸ்னு மார்க் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் வராது அட்ஜசன்ட் மார்க் பண்ணுறப்ப. இப்போ ஏ வந்து இங்கே இருக்கனால அட்ஜசன்ட் இந்த சைடு தான் இருக்கும், அப்போ ஆப்போசிட்டாக இது இருக்கும். இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஆப்போசிட் வந்து இந்த சம்மில் 3, அட்ஜசன்ட் வந்து 2. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் போட்டால் என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து 9 + 4 கிடைக்கும். 9 + 4 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 தான் ஹைப்பர்டெனஸ். இது பேசிக்கான விஷயம் தான். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி 90 டிகிரி வச்சு போட்டிருக்கோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சம்மில் sin A தேவை, cos A தேவை. அது கண்டுபிடிக்க போகிறோம். cos A வேணும், sin A வேணும். ஸோ cos Aனா நமக்கு தெரியும், அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனஸ். அப்போ அட்ஜசன்ட் வந்து இந்த சம்மில் 2, ஹைப்பர்டெனஸ் வந்து √30. அதே மாதிரி sin Aனா ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனஸ். ஆப்போசிட் வந்து சம்மில் 3, ஹைப்பர்டெனஸ் வந்து √3. இது எல்லாமே ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 4 sin A எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மொத்த டேர்மும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் sin Aன்னு இருக்குது. sin Aவோட ஆன்சர் வந்து 3√13. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் 3 cos Aன்னு இருக்குது. cos Aவோட ஆன்சர் வந்து 2/√13. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எதால் டிவைட் பண்ணோம்? 4 sin A மைனஸ் 3 cos Aவால் டிவைட் பண்ணோம். அப்போ மேலே இருக்க டேர்மே தான் கீழே வரும். அதை நம்ம எழுதிட்டு மைனஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி பண்ணாலும் சம்க்கு ஆன்சர் கிடைக்கும். நான் அது வந்து உங்களுக்கு போடலை, டைரெக்டாகவே போடுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டினாமினேட்டர் சேமாக தானே இருக்கு, அப்போ நியூமரேட்டரை ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. 4 × 3 வந்து 12, 3 × 2 வந்து 6. டினாமினேட்டர் காமனாக √13 வந்துடும். அதே மாதிரி கீழேயும் 4 × 3 வந்து 12, 3 × 2 வந்து 6. ஸோ மைனஸ் இங்கே வரும், கீழே டினாமினேட்டர் √13 இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 12 + 6 வந்து 18 வரும், 8/√13. அதே மாதிரி டினாமினேட்டரில் 6/√13 வரும். இது ரெண்டுத்தையும் √13 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 18/6 அப்படின்னா 3ன்னு வரும். 3 வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி டேபிள் யூஸ் பண்ணல, டைரெக்டாக எக்ஸாம்பிள்ஸு நம்ம 2 மார்க்ஸு செக்ஷன் பிலாம் படிச்சிருப்போம்ல புக்கில், அதே மாதிரி கொஷின் பேப்பர்லையும் செக்ஷன் பி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண மெத்தடில் போட்டிருக்கோம். இதை வந்து ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வச்சு போட முடியாது. ஓகே, புரிஞ்சதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 9 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10th சம் வந்து நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நேரம் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ கமெண்ட்டில் ஆப்ஷனை போஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் செக் பண்ணுறேன். இந்த சேனலோட மெயின் கோல் வந்து மேக்ஸ் ஈஸியாக கற்றுக்கணும், தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு தான் இந்த சேனலோட மெயின் கோல். இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ட்ரிக்னாமெட்ரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.